இடுக்கி மாவட்டம் மூணார் அருகே காந்தலூரில் ஆப்பிள் சீசன் விவசாய வளத்தை மேலும் உயர்த்தியுள்ளது. ஒரு மாதத்தில் பழுத்த ஆப்பிள்கள் அறுவடைக்கு தயாராகிவிடும். இப்போது இதோ ஆப்பிள் மரங்கள் பூத்து குலுங்கும் காட்சிகளும் ஓய்வு பெற்ற வாழ்க்கையில் ஆப்பிள் சாகுபடியை வியக்கும் KSEB முன்னாள் பொறியாளரின் விவசாய அம்சங்கள். ஆப்பிள் மரங்கள் பனியால் சூடாக நிற்கின்றன. காந்தலூரின் விவசாய சிறப்புகளை தேடும் எந்த ஒரு பயணிகளுக்கும் ஆப்பிள் பண்ணைகள் மறக்க முடியாத காட்சியை வழங்குகின்றன. KSEBயின் முன்னாள் பொறியாளரான குருவிலா காந்தலூரில் ஆப்பிள் சாகுபடியை விரிவுபடுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தார். 1995 அவரது வாழ்க்கை முடிந்த பிறகு அவர் விவசாயத்தில் திரும்பினார். 2002 காந்தலூருக்கு வந்தார். அப்போது நாம் மட்டும்தான் இங்கே ஆப்பிள் மரங்களை வைத்திருந்தார்கள். காந்தலூரில் பனிப்பொழிவு மற்றும் சாதகமான தட்பவெப்பநிலை இருப்பதை அறிந்து குறுவிலை சாகுபடி பரிசோதனை அடிப்படையில் தொடங்கப்பட்டது. இது இமாச்சலத்திலிருந்து நாற்றுகள் விநியோகத்துடன் தொடங்கியது. குறுவிலை பண்ணையில் தற்போது 400க்கும் மேற்பட்ட ஆப்பிள் மரங்கள் அதிகளவில் விளைந்து பெறுகின்றன. இவர்கள் 4 வயது முதல் 18 வயது வரை உள்ளவர்கள் மற்றும் இஸ்ரேலிய ரக அன்னா போன்ற ரகங்கள் இங்கு பயிரிடப்படுகின்றன. இதில் பச்சை ஆப்பிளும் உண்டு. அதிக பனி தேவைப்படாத வெப்பமண்டல மற்றும் HRM பரவலாக பயிரிடப்படுகிறது. ஆப்பிள்களுடன் பிளம்ஸ், பென்னை மற்றும் ஸ்ட்ராபெரிகள் இங்கு வழங்கப்படுகின்றன. முழுமையாக இயற்கை விவசாயம் பின்பற்றப்படுகிறது. காந்தலூரின் விவசாய காட்சிகளை தேடும் சுற்றுலா பயணிகள் முக்கியமாக ஆப்பிள் தோட்டம் மற்றும் குருவிலா பண்ணையை பார்க்க வருகிறார்கள். தற்போது விளையும் ஆப்பிள்கள் ஒரு மாதத்திற்குள் முழுமையாக அறுவடைக்கு வரும் பருவமழை தொடங்கினாலும் காந்தலூர் விவசாய நிலத்தில் ஆப்பிள் பழங்களை தேடி சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவார்கள் என എതിർபார்ക്കപ്പെടുகிறது. പരിപാലനം അത് ശ്രദ്ധിക്കണം. അത് ഇൻട്രസ്റ്റ് ഉണ്ടെങ്കിൽ മാത്രമേ ഇതിന് മെനക്കെട്ടാൽ മതി. കാരണം തൈ വെച്ചിട്ട് പിന്നെ ആപ്പിളുണ്ടോ എന്ന് നോക്കാൻ പോയിട്ട് കാര്യമില്ല. അതിൻ്റെ കൂടെ പോകണം, വളം ചെയ്യണം. സാധാരണ നമ്മൾ വളം ചെയ്യുന്ന മരങ്ങൾക്കൊക്കെ വളം ചെയ്യുന്ന അത് തന്നെ. ഞാൻ കംപ്ലീറ്റ് ഓർഗാനിക് വളങ്ങളാണ് ചെയ്യുന്നത്. രാസവളം ഇതിനകത്ത് കയറ്റിയിട്ടേ ഇല്ല. ചാണകം കമ്പോസ്റ്റാക്കും, ചാണകപ്പൊടിയിടും. പിന്നെ ഇവിടെ ഈ മരങ്ങൾ ചപ്പ് ചവറ് എല്ലാം ഇതിൻ്റെ കടയ്ക്ക് മൾച്ചിയായിട്ട് പുതയിടും. അപ്പോൾ ഈർപ്പം നിലനിൽക്കും. പിന്നെ നനയ്ക്കുന്നുണ്ട്. അഥവാ ഏതെങ്കിലും കീടങ്ങളുടെ ആക്രമണം, ചെറിയ തൈ ആയിരിക്കുമ്പോൾ കീടങ്ങളുടെ ശല്യങ്ങളൊക്കെ ഉണ്ടാകാറുണ്ട്. അപ്പോൾ ഓർഗാനിക് പെസ്റ്റിസൈഡ് ഉപയോഗിക്കും. അത് ഈ ആര്യവേപ്പെണ്ണയുടെ മിക്സറും, അതേപോലെ കമ്പനികളുണ്ട്, ധാരാളം കമ്പനികളുണ്ട് ഓർഗാനിക് പെസ്റ്റിസൈഡ്സ് ഉള്ളത്. അത് ഉപയോഗിക്കും. പിന്നെ മൈക്രോ ന്യൂട്രിയൻ്റ് ഉപയോഗിക്കും.